ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நிலைமை வரும். எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தையை அவனை அவனது அம்மாவிடம் இருந்து பிரிக்கவே கூடாது. அதை விட பெரும் தவறு வேற எதுவும் இல்லை. அதுவும் உங்கள் ரகுகுலத்தின் முன்னோர்களின் மரியாதையை காக்க இதை செய்தீர்கள். அரசர் ஹரிச்சந்திரனின் வாழ்க்கையில் தர்மம் தான் காப்பாற்றியது. விஸ்வாமித்திரர் அவர்கள் ஹரிச்சந்திர மகாராஜாவை இடுகாட்டிற்கு செல்லும்படி செய்துவிட்டார். அவரை இடுகாட்டின் உரிமையாளர் உதவியாளராக வைத்துக் கொண்டார். அனுதினமும் அங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிணத்திற்கும் கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டார். பிரபு, நம்முடைய பிள்ளையை நாகம் தீண்டி விட்டது. லோகிதாசா மகனே, இந்த இடத்தில் தகனம் செய்ய நினைத்தால் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். என்ன? இவன் அரசன் ஹரிச்சந்திரனின் மகன். ஆனால் நானோ இங்கு இடுகாட்டில் வேலை பார்ப்பவன். இங்கு வரக்கூடிய எந்த பிணமானாலும் நான் கட்டணம் வசூல் செய்துதான் எரிக்க வேண்டும். நீங்கள் கட்டணம் செலுத்தியே ஆக வேண்டும். ஹரிச்சந்திரா, கொடுக்கப்பட்ட சோதனைகளில் வெற்றி பெற்று விட்டாய். என் உள்ளத்தை குளிரச் செய்து விட்டாய். நான் சோதித்த அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றாய். நீ சத்தியத்தின் மறு உருவமாகிவிட்டாய். இந்த மொத்த உலகத்திலும் உன்னை போன்ற ஒரு நீதிமான் இல்லை என்பதை நீ நிரூபித்து விட்டாய். சிறந்த மனிதனாக காட்டியது. விஸ்வாமித்திரர் அவருடைய நாட்டையும் ஒருவேளை வாக்களித்து விட்டால் அது எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். உங்கள் இருவரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கிராமத்தின் தலைவராக இருந்து வழிநடத்த வேண்டும். உலகம் உனக்கு தலைவணங்கும் மகனே. ஏழை காப்பாளன் லவன், ஏழை காப்பாளன் லவன். தாங்கள் உள்ளே வரலாம். நான் அனுமதிக்கும் வரையில் யாரும் இந்த அறைக்குள் வரக்கூடாது. மீறுபவர்களுக்கு நான் மரண தண்டனை அளிப்பேன். லட்சுமணன் அவன் கடமையை செய்தான். நானும் என்னுடைய வாக்கினை காப்பாற்ற வேண்டும். தலையை மீறுபவர்களுக்கு நானே தண்டனையை நிர்ணயித்தேன். அந்த தண்டனையை என் சகோதரனுக்கு என்னால் எப்படி தர முடியும்? எவ்வாறு என் சகோதரனுக்கு நான் மரண தண்டனை அளிப்பேன்? வணங்குகிறேன் முனிவரே. ஆனால் என்னை பொறுத்தவரையில் வணங்கும் தெய்வம் என் அண்ணன் மட்டுமே. மரண தண்டனை என்று கூறிய பிறகும் ஏன் வந்தாய்? இங்கு வராமல் இருந்திருந்தால் அயோத்தியை எரித்து சாம்பலாக்கி இருப்பாய். நீ உள்ளே சுயநலமற்ற உணர்வோடு வந்தாய். அதனால் உன்னுடைய தண்டனை மன்னிக்க தகுந்தது லட்சுமணா. உங்கள் வாயினால் நீங்கள் கூற முடியாத விஷயத்தை நான் தசரதரின் மகன் ரகுவம்சத்தின் இளவரசன் லட்சுமணன் தன்னுடைய ராஜ்யத்திற்காக தன்னுடைய மகாராஜாவின் கட்டளையை அவமதித்த குற்றத்திற்காக தக்க தண்டனையாக எனக்கு நானே மரண தண்டனையை அளித்துக் கொள்கிறேன்.